Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. இலங்கை அருகே ஈரானிய கப்பல் மீது தாக்குதல். இதனால் ஈரான் கடற்படை வீரர்கள் 100 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அருகே ஈரான் கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்டது. இலங்கை தெற்கு கடற்கரை பகுதியிலிருந்து 40 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ஈரான் கடற்படை கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாக்குதலுக்கு ஆளான கப்பல் பிப்ரவரி மாதம் விசாகப்பட்டினத்தில் பன்னாட்டு கடற்படை பயிற்சி விழாவில் கலந்து கொள்ள வந்ததாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கவியரசன். ஈரானிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 100 பேர் பலியாகியுள்ளதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கவியரசன். வணக்கம் வித்யா. ஈரானினுடைய போர்க்கப்பல் இந்தியாவில் நடைபெற்ற கூட்டு பயிற்சியில பங்கேற்றது. வழக்கமா நம்ம நாடு பிற நாடுகளோடு சேர்ந்து இந்த மாதிரியான பயிற்சியில ஈடுபடுறது வழக்கம், எப்பவுமே நடக்கிறது தான். அந்த மாதிரிதான் ஈரானிய போர்க்கப்பலும் இந்தியா அந்த பயிற்சியில பங்கேற்றது. அதை முடிச்சுட்டு அவங்க இந்திய பெருங்கடல்ல பயணிக்கிறாங்க. அப்ப இலங்கை பகுதிக்குள்ள போகும்போது அந்த கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மொத்தமாக அந்த கப்பல் மூழ்கி போயிடுச்சு. கல்லே அப்படிங்கிற பகுதியில இருந்து 40 நாட்டிக்கல் மைல் தொலைவுல கடலுக்குள்ள இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கப்பல்ல மொத்தம் 180 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 32 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. இலங்கை கடற்படையும் விமானப்படை இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து மீட்பு பணியில ஈடுபட்ட போது இதுவரைக்கும் 32 பேரை மீட்டு இருக்கிறோம். காயமடைந்தவர்கள்லாம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எஞ்சியவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதாவது 140 பேருக்கு மேல என்ன ஆனாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. சில உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்லாம் வெளியாயிருக்கு. மொத்தமாக இதுல எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் இன்னும் முழுமையாக வரல. 148 பேர் கிட்ட உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய நம்பராக இருக்கும். 148 கடற்படையை சேர்ந்த வீரர்கள், அதாவது ஈரான் கடற்படையை சேர்ந்த வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஈரான் கப்பல் அவசர அழைப்பு கொடுத்ததுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. பொதுவாக விமானமோ கப்பலோ இது மாதிரியான ஆபத்துல சிக்கும் போது டிஸ்ட்ரஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழைப்பை கொடுப்பாங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க மிக மிக ஆபத்தான நிலைமையில இருக்கிறோம், இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா உயிர் போற நிலைமையில இருக்கிறோம், உடனடியாக எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதை மேடை கால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழைப்பை ஈரான் போர்க்கப்பல் கொடுத்தது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்ல, கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதும் இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அவகாசம் கூட அவங்களுக்கு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்த போர்க்கப்பலை தாக்கியது யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது, அமெரிக்கா இதை செய்திருக்கலாம். தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அமெரிக்கா ஈரான் கப்பலை தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இது வரைக்கும் அந்த தகவல் பெரிய லெவல்ல உறுதி செய்யப்படாத ஒரு நிலைமை இருக்கிறது. மேலும் ஸ்ரீலங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட நேரத்துல வானத்துல எதுவும் விமானம் பறந்ததாக தெரியல அந்த பகுதியில, அதனால விமானத்திலிருந்து அட்டாக் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்ப இதை தாக்குனது யாரு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான கேள்வியா இருக்கு. சரி, இலங்கை கடற்பரப்புல இருந்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இயங்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஏன்னா பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மூலமாக இலங்கையோட துறைமுகங்களை பயன்படுத்த அமெரிக்கா முடியும், அமெரிக்காவால பயன்படுத்த முடியும். எனவே இந்த ஈரானினுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக இலங்கையில இருக்கக்கூடிய துறைமுகம் மூலமாகவோ அல்லது அந்த கடற்பரப்பை பயன்படுத்தியோ ஈரான் கப்பல் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி இப்ப அதுல எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க,
அந்த கப்பல்ல இருந்து ஏதாவது வந்து ஆயில் அது மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் அந்த கடல்ல லீக் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து விரிவான விசாரணைக்கு பிறகே தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திவ்யா. முழுமையான விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.